ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே சாய்பாபா கோயில் வேண்டுதலுக்காக பிரசாதம் ரெடி பண்ணியிருக்கோம். சுண்டலை முதல் நாள் இரவே தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஊற வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. 5 விசில் சரியான அளவாக இருக்கும். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. சுண்டல் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு வடிகட்டிடுறோம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு தாளிப்பு போடணும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம் பருப்பு, பட்டை, மிளகாய், கறிவேப்பிலை போட்டுட்டு சுண்டல் அதிகமாக இருக்கனால அதில் கொட்டி கிளறி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் வீட்டில் பிரசாதம் எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி வாணியங்குடி சிவகங்கையில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் கிளம்பியிருக்கோம் பிரசாதம் கொடுக்கறதுக்கு. இப்போ நாங்கள் 1/2 hour முன்னாடியே வந்தனால இங்கே பக்தர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் பிரசாதத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சாய்பாபாவுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. பூஜை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்மளே பிரசாதம் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் கோயிலில் உள்ளவங்க தான் பிரசாதம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரசாதம் வாங்குறதுக்கு பாப்பா லைனில் நிற்கிறா. நம்ம பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளை மாதிரியே வேண்டுதல் வச்சா எல்லாருமே இன்றைக்கி பிரசாதம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி புளியோதரை கேசரியோட நம்ம சுண்டலும் கொடுத்து பிரசாதத்தை முடிக்கிறோம். நம்ம சேனலை அடிக்கடி பாருங்கள், லைக்